தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார். பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன், பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது, எட்டு உதச்சா அந்த பாட்டில் அந்த சைட் பறந்து போகுது. அப்படியே நான் தலை குஞ்சிக்கு நான் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் தெம். தோனி எங்கேருந்து வந்தார், வா பத்ரிங்க வா, என்ன அப்படின்னு, வேலை என்ன முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்குது, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. ஆர்சிபிக்கு எதிராக சென்னையில் மேட்ச் ஆடிருந்தோம், 120 ஆக்சுவலி வி குடன்ட் சேஸ் சிஎஸ்கே, வி லாஸ்ட். எம்எஸ் தோனி அண்ட் யூ நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு, பட் டெல் மீ த டாப் 2 இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது திஸ் இஸ் அ கோர் மெமரி, இதை நான் வந்து என்னுடைய லைஃப் பூரா மறக்க மாட்டேன் அப்படிங்கிற டாப் 2 மெமரிஸ். I think in the Dharamshala match, I think we had an interaction on the field. I think that is something that is very very close. ஏன்னா நான் வந்து அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் நான் ரன் அடிக்கல, ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு, அந்த இதான் பிளான் பண்ணியிருக்கேன், அந்த ஷாட் தான் விளாட போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த லேப் ஷாட் விளாடினேன், அது 4 போச்சு. அப்புறம் ஐ ஜஸ்ட் டிட் லைக் திஸ் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம். பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சின்னு, பாடுறா நான் சொன்னேன்ல விளாட்னேன் பாரு, அந்த ஷாட் 4 போச்சு அப்படின்னு. தோனி எங்கேருந்து வந்தார், வா பத்ரிங்க வா, என்ன அப்படின்னு, வேலை இன்னும் முடியல தெரியல, ஒரு 4 தான் இருக்குது, எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, நம்ம இன்னும் ஆடணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும், மேட்ச் ஜெயிக்கணும், குவாலிஃபை ஆகணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கீப் யுவர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு. அதுதான் டிபிக்கல் எம்எஸ் தோனி. ஐ திங்க் ஆல்வேஸ் லுக்கிங் அஹெட், எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்கில். ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட். தென் வி வேர் ஏபிள் டு பில்ட் அ பார்ட்னர்ஷிப். அப்புறம் நானும் எம்எஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஒன் வெரி க்ரூஷியல் இன்ட்ராக்ஷன் தட் ஐ ஹேட் வித் எம்எஸ் தோனி ஆன் த ஃபீல்ட். அப்புறம் ஒன்று வந்து ஆக்சுவலி ஒரு நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, நாட் ஸோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடாது, ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். ஆர்சிபிக்கு எதிராக சென்னையில் மேட்ச் ஆடிருந்தோம், 120 ஆக்சுவலி வி குடன்ட் சேஸ் சிஎஸ்கே, வி லாஸ்ட். நான் வந்து ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆனேன். அனில் கும்ப்ளே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் LBW. ஸோ நான் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன். தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார். பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன், பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது, எட்டு உதச்சா அந்த பாட்டில் அந்த சைட் பறந்து போகுது. அப்படியே நான் தலை குஞ்சிக்கு நான் பக்கம் பார்க்காதடா, இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ். எஸ், ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் அது தெரியும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆல் ஆஃப் தெம். யூ ஷேர்ட் ஒன் அண்ட் தட்ஸ் குட் எனஃப். அதாவது அவருடைய இமோஷனை காமிச்சாரு, வார்த்தைகள் மூலமா இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை that doesn't even concern you பண்ணாரு, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. That's all he wanted. இல்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும், ஐயோ நம்ம சொதப்பிருக்கோம், டெஃபினட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா. ஆனா அடுத்த மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமா, obviously yes. அதுதான் முக்கியம். தப்பு பண்ணாலும் அது திருத்திக்கோ அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறாருல, அதனாலதான் he is one of the best captains. He is the best captain you've played under. Definitely, easily he is one of the best captains ever. More than a captain, I think he is a leader. I think அதுதான் ரொம்ப முக்கியம். I think there have been good captains, but I think he is a leader அப்படின்றதுல டெஃபினட்டா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Absolutely. And இந்த IPL ஓடிக்கிட்டு இருக்கு, and I know CSK க்கு கேம்பெயின் சரியா போகல. உங்களுடைய டாப் 4 predictions கேக்குறாங்க, they want to know. Unfortunately CSK எடுக்க முடியாதனால இப்போதைக்கு டாப் 4 predictionல I think MI, RCB, Delhi Capitals and Gujarat Titans. It's a good one, yeah, actually. Yeah. I think நடக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. And finalsல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் RCB விளையாண்டா நல்லா கலகட்டும். ஆமா, இங்க நிறைய MI RCB ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அங்கிள் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கை தூக்குறாரு, சார் இந்த வருஷம் RCBயா அப்படின்னு அவர்தான் நம்பிக்கிட்டு இருக்காரு RCB. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசிலா அடிக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டி சொல்லலாம். வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பேசிக்கா CSK ஜெயிக்கலாம்னா மும்பை ஜெயிக்க கூடாது, வேற எவன் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா மும்பை ஜெயிக்க கூடாது. அதுதானே பிரதர்? அதுவும் புரியுது. ரைட், ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ 2 கேம்ஸ் விளையாடுறோம். ஓகே, நீங்க வந்து கேம் விளையாடி தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க ஆன் தி ஃபீல்ட், பட் ஆஃப் தி ஃபீல்ட் 2 கேம். ஓகே, தம்ஷராஜ் விளையாடுறோம் ஃபர்ஸ்ட், கரெக்டா? வாங்க. இப்போ நான் வந்து 5 பிளக்கார்டு இப்படி வைப்பேன்,
ஓகே, அது கிரிக்கெட்டர்னுடைய பேரா இருக்கும். நீங்க அந்த கிரிக்கெட்டர் மாதிரி நடிக்கணும், நான் அதை கெஸ் பண்ணணும். மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ட்ரை பண்றேன். ஃபேவரட் இன்னிங்ஸ். ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு எல்லாமே பதில் தெரியும். பட் ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ ஆன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் அ கிரிக்கெட்டர் நீங்க விளையாடின எல்லா இன்னிங்ஸ்லயுமே உங்களுடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் இன் தி ஐபிஎல் என்ன? ஃபேவரட் இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல் டெஃபினட்டாக 2010 தரம்ஷாலா இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த மேட்ச் தான். தோனி அவரையே தலையில் குத்திட்ட ஒரு மேட்ச்சு. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப பிக் மேட்ச் ஃபார் சென்னை as well. ஏன்னா 2010 சென்னை வாஸ் இன் திஸ் பிக், எம்எஸ் தோனி வாஸ் இன் திஸ் பிக் as well. ஸோ அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஐ திங்க் வி அரைவ்ட் as CSK, we arrived on the scene அப்படின்னு சொல்லணும். It was a big match for all of us. Personally for me also in my career, ரொம்ப பெரிய மேட்ச் அது. ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் வேற அடிச்சீங்க. நீதிக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இருக்கிற 10 டீம்ல சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல. 2011 இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு. வேற எந்த டீமுமே அடிச்சது கிடையாது. 2019 and 2020 மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும்போது கூட 2020 UAE தான் அவங்க அடிச்சாங்க அந்த கோப்பையை. ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த டைட்டில் வின்னிங் டீம்ல இருந்தவர் சுப்ரமணியம் பத்ரிநாத் அவர்கள். Such a huge honor that. இது வந்து ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால அண்ட் 100% லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யாரு இங்க வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸ்ல யார் யூசுவலா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? அடுத்த பால் என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுதுன்னு டெஃபினட்டா சீக்கா இல்ல. ஐ திங்க் ப்ரெடிக்ஷன்ன்றது சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ். நீங்கள் நினைப்பீங்க ஓ ஏதோ பயங்கரமாக யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு. பட் it's more about instincts because நாங்க வந்து we played cricket for so long and we watched so many matches. பார்த்து அனலைஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க் வரும். ஐ திங்க் I always feel that instinct வந்து it comes from lot of thinking. It's a by product of thinking தான் வந்து instinct. ஸோ நிறைய நீங்கள் விளாட நிறையா யோசிச்சு நிறையா பண்ண அந்த இன்ஸ்டிங்க்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் வரும் டக்குன்னு இந்த ஓவர் என்னமோ இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக போகிறான் அப்படின்னு தோணும், இந்த ஓவர் நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது இந்த ப்ரெடிக்ஷன். சம்டைம்ஸ் ஹிட் சம்டைம்ஸ் மிஸ்ஸஸ் பட் when it comes off ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல். பேர் வரலையே அரசியல் மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்காக பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டாக் டு மீ அபவுட் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி காமெண்டேட்டர் நீங்கள் பார்த்ததுல பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணுவார் இவர் அப்படின்னு. பக்காவாக யார் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? யாராலையுமே பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ திங்க் நானே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா, நீங்க வேற சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை சொல்லியிருப்பேன். ஓகே, கொஞ்சம் கஷ்டம் ஸ்பெஷாலிட்டி. ஓகே ட்ரை பண்றேன். வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, க்ளூஸ் கொடுங்க. ஓகே, பேட்டரா போலரா விக்கெட் கீப்பர்னா இது. ஓகே சொல்லுங்க. நடிக்கணுமா? நான் கெஸ் பண்றேன். ஓகே, பேட்டரா போலரா? போலர், ஸ்பின்னர், குல்தீப் யாதவ். இல்லையா? இப்போ நம்மளோட நூர் அகமது. நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா. இது லெக் தானே, சொடுக்கு. அஸ்வினா? இல்லையே, அஸ்வின் தூசரமா போடுவாரா? ரெண்டுமே எந்த டீம்? சிஎஸ்கேயா ஆர்சிபியா எம்ஐ? என்ன ஃபர்ஸ்ட் என்ன இப்படி கஷ்டமா கொடுத்துருக்கீங்க? கேகேஆர். ஓ சிவி வருண். ஓகே 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 புரிஞ்சிருச்சு. சிவி வருண். இப்ப நான் சொல்றேன். ஆமா, நீங்க தான் மைக் வச்சுக்கணும். ஓகே, மைக் ஆன் பண்ணீங்கன்னா நான் சொல்ல பதில் கேட்கும்ல. செக் பண்ணுங்க மைக்க. டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ நான் பார்த்துட்டேன். சாரி. ஐயோ நல்லா இருந்திருக்குமே.
அழகையா இருக்கு, பரவாயில்ல பார்த்துட்டேன். நான் காட்டவே இல்லையே, அதேதான். எப்படி சொல்றது தெரியல. விக்கெட் கீப்பர் இந்த ஓவர்சீஸா? ஆண்ட்ரே ரசல், டுவேன் பிராவோ. ஓ லெஃப்டி சாரி. லெஃப்டி யாரு? ஓவர்சீஸ் லெஃப்டி ஹிட்டர். ஐயோ, நிக்கோலஸ் பூரன். ஓகே, அப்பா என்ன எனக்கு மட்டும் கஷ்டமா வருது? எனக்கு கஷ்டம் அது. நான் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் பண்ண மாட்டேன். ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட் விளையாடி இருக்கலாம், ஆனா there is no fun in that. ஓகே, என்ன எங்க அடிச்சாலும் ஜீரோவா? எங்க அடிச்சாலும் சிக்ஸா? எங்க அடிச்சாலும் ஜீரோவா? புரியலையே. பேட். ஆமா, எல்லாத்துக்கும் டக் அவுட்டா? யார் எல்லாத்துக்கும் டக் அவுட் இந்த சீசன்? தெரிய மாட்டேங்குது எனக்கு, சுத்தமா தெரியலையே எனக்கு. ஏதாவது நிக்நேம்? பெரிய பிக் ஷோ, நோ ஷோ. பிக் ஷோ, கிளென் மேக்ஸ்வெல். ஓகே. யாருங்க கேதார் ஜாதவ்னு? ஓகே, இதுக்கு வந்து ஓகே ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் ஓகே அது பண்ணிடுறேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் விராட் கோலி. போதும்டா யப்பா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கிரிக்கெட் ஷோ கூட நான் இவ்வளவு பேசுனது கிடையாதுப்பா. ஓகே டானா. ஓகே டன். நெக்ஸ்ட் வேர் தூத்துது பேட் எனக்கு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா விராட் கோலி கொடுக்கலாம். 100%. நிஜமாவே ஸ்ரேயஸ் ஐயர் பயந்துட்டார் அதை பார்த்து நேத்து. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பிரப்ஸ்மரன் சிங்கும் நேத்துக்கு பயந்தாரு மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. ஆல் ஏரியாவிலயும் ஐயா ஹார்திக் பாண்டியா. கரெக்ட். யா ஆல் ஏரியாவிலயும் நம்ம ஆல் ரவுண்டர்ல சொன்ன விதமா அவருடைய ஸ்டைல் மேட்ச் ஆச்சுல. எஸ் டவுட் இல்ல. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பசாமி இது ஹார்திக் சொல்லிருக்கலாமோ? இந்த வைப் உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சுப்மன் கில் வச்சுக்கலாம். சும்மா அப்படியே ஒரு கூலா அப்படியே ஒரு இருக்க மாதிரி. ஓகே பாசிபிளி. நைஸ். நெக்ஸ்ட் கெட்ட பையன் சரவணா. பையன் சரவணா. அப்பா யாரு யாருன்னே தெரியல. யாரு கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்கல்ல? வில்லத்தனமா இந்த பொலாட் டைப் சொல்லலாமா?
பொல்லாடு மாதிரி. ஹர்பஜன் சிங் சொல்லலாம். ஏன்னா ஏதாவது குசும்பு பட்டே இருப்பாரு. ஆமா கரெக்ட். அவர் என்ன பேசுவார். ஆனா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல அவங்க விருப்பப்படுற மாதிரி யாராவது சொல்லணும். சின்னதல சொல்லலாமா? அவர் நல்ல பையன். டீம்மேட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. குருணால் பாண்டியா வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா. நைஸ். முடிஞ்சிருச்சா? டன். ஒன் மோரா? பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல. தலைவர் டைலாக் தலைதான். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்ரிக்கு இவ்வளோ நேரம் இங்கே இருந்து கேண்டிடா பேசி நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ ஸோ மச் பேக் ஃபார் பீயிங் ஹியர். I request Director Mohan Avargal to come up on stage and present a memento to Subramaniam Badrinath. சொல்லிக்கிறேன். பாவனா மேடம் வேர்க்க பேசியிருக்காங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்ச்சுக்கு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் க்யூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே. பிரியா மேடம். யா தேங்க் ஃபார் பிரியா மேடம் ஆல்சோ. அண்ட் மீடியா பர்சன்ஸ், நண்பர்கள், மீடியா நண்பர்கள், பர்சன்ஸ் இல்லை நண்பர்கள், கிரேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நான் இங்கே இந்த சூப்பர் 6 லான்ச்சுக்கு. நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ரொம்ப பர்சனலாக தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். அவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த ஒரு நல்ல தொடக்கம். நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எல்லோரும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். Thank you very much.